ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரெண்டாவது ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மணி சூட் கேஸ் இருக்குல்ல, அதனுடைய வேல்யூ 2 லட்சம். ஆனால் தூரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 45 மீட்டர்ஸ். ஸோ 45 மீட்டர்ஸை போயிட்டு ஓடி வரணும் திருப்பி. கிட்டத்தட்ட வந்து 90 மீட்டர்ஸ் கணக்காகுது. இந்த 90 மீட்டர்ஸை வந்துட்டு 25 செகண்ட்ஸில் ஓடி வந்துடணும். ஸோ அப்படி போயிட்டு வந்தால் யார் அதை எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு 2 லட்சம் கொடுக்கப்படும். இந்த விபரீத ரிஸ்க்கை எடுத்தது வேறு யாருமே கிடையாது, ரயான் எடுக்கிறாரு. ஸோ ரயான் இந்த 2 லட்சத்துக்காக அந்த ரிஸ்க்கை எடுத்தது சரியா தப்பா அப்படின்றது சரியாக தெரிய வரல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டோர் க்ளோஸ் ஆகுதுங்க. டோர் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. பட் ரயான் உள்ளே போன மாதிரி தெரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி முத்துவாவது ஓகே, டோர் க்ளோஸ் ஆன மாதிரிலாம் காட்டல, உள்ளே வந்தாரா இல்லையான்ற மாதிரி டைமை வச்சு நம்மளை குழப்பிருந்தாங்க. பட் இப்போ டைமும் முடியுது, டோருமே வந்துட்டு க்ளோஸ் ஆகிட்டே வருது. ஸோ அந்த சின்ன கேப்பில் ரயான் உள்ளே வந்தாரா இல்லையா அப்படின்ற ஒரு விறுவிறுப்பான தான் வந்துட்டு இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரயான் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா 9 செகண்ட் இருக்கும்பொழுது அவர் பெட்டி எடுத்திருந்தார். 25 செகண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 14 செகண்டை வந்துட்டு 25 வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 செகண்டை வந்துட்டு அவர் அங்கே போய் பெட்டி எடுக்கும்போது டைம் வேஸ்ட் பண்ணிட்டாரு. பேலன்ஸ் இருக்க 9 செகண்டில் வர முடியுமா? 16 செகண்டில் போய் பெட்டி எடுத்தவர் 9 செகண்டில் திரும்பி வீட்டுக்குள்ளே வரணும். இது பாசிபிளாக இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் அவர் வந்திருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுன்றது நீங்கள் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல்